வணக்கம் மாணவ தங்கங்களா, நலமா இருக்கீங்களா? 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி யூனிட் வைஸ் புக் இன்சைட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். குவார்டரி போர்ஷன்ல நமக்கு 9 லெசன் இருக்கு. அந்த 9 லெசனுக்குரிய புக் இன்சைட் கொஸ்டினை தான் இந்த வீடியோ பார்க்க போறோம். ஆல்ரெடி அந்த 9 லெசன்ஸுக்கும் புக் பேக்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கம்பல்சரி கொஸ்டின்ஸ் எதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கீழே இருக்கு. நீங்க இந்த எக்ஸாமை நீங்க பப்ளிக் மாதிரியே அப்ரோச் பண்ணாதான் நீங்க ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு எக்ஸாம்லையும் கம்பல்சரியா அட்டன் பண்ண முடியும். அதுதான் உங்களுக்கு பப்ளிக்ல கம்பல்சரியில எந்த ஒரு தயக்கமும் இல்லாம ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு உதவும். அதுக்காகவே சாரு இந்த 9 யூனிட்ஸ்ல ரிப்பீட்டடா கேட்ட புக் இன்சைட் கொஸ்டின்ஸ் எதெல்லாம் இருக்கு, இல்ல எதெல்லாம் கேட்கலாம் அப்படின்றத யூனிட் வைஸா வித் பேஜ் நம்பரோட உங்களுக்கு கொடுத்துருக்கேன், நீங்க படிக்கணும் அப்படின்றதுக்காக. அதனால ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஒவ்வொரு நாளும் டைம் ஒதுக்கி நீங்க ஒரு 10 கொஸ்டினா படிச்சுட்டு வந்தாலே போதும். கம்பல்சரி பத்தியோ இல்ல இன்சைட் கொஸ்டினை பத்தியோ உங்களுக்கு கவலை வேண்டாம். வாங்க யூனிட் 1 பார்ப்போம். கிராவிட்டி செப்பரேஷன் அப்படின்னு கேட்கலாம், இல்ல ஹைட்ராலிக் வாஷ் அப்படின்னு கூட கேட்கலாம். ஃபோர்த் ஃப்ளோட்டேஷன் 3 மார்க் கொஸ்டின்ல கேட்குறாங்கயா. சைனல் லீச்சிங், அல்கைல் லீச்சிங், ஆசிட் லீச்சிங், இந்த மூணுல ஏதாவது ஒன்று நம்ம எதிர்பார்க்கலாம். சீமெண்டேஷன் ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டே இருக்காங்க, எழுதி பார்த்துக்கங்க. அடுத்து வேனடிக் செப்பரேஷன் 3 மார்க்ல வந்துகிட்டே இருக்குமா. ரோஸ்டிங், கால்சினேஷன் ரெண்டும் சேர்ந்து 3 மார்க்ல வருது. இது ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா 2 மார்க்கா இருக்கலாம். ஸ்மெல்டிங் 2 மார்க் கொஸ்டின் தங்கம். அடுத்து எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் காப்பர் ஃப்ரம் காப்பர் பைரேட், இது 5 மார்க் வர வாய்ப்பு இருக்கு, 3 மார்க் வர வாய்ப்பு இருக்கு. அலுமினோ தெர்மிக் ப்ராசஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின், ஈக்குவேஷன் கண்டிப்பா எழுதணும். அடுத்து ஆட்டோ ரிடக்ஷன் ரிப்பீட்டடா கேட்டே இருக்காங்க, 2 மார்க் கொஸ்டின்யா. எலிங்கம் டயக்ராம், இந்த எலிங்கம் டயக்ராம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல கேட்டாங்க 5 மார்க்ல, இப்ப கேட்கல. நானும் ஒவ்வொரு வருஷம் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன், வரல. இந்த வருஷம் வருதான்னு பார்ப்போம். எலிங்கம் டயக்ராம், எலிங்கம் டயக்ராம டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கீழே இருக்கு, பார்க்காதவங்க பார்த்துக்கங்க. லிக்விவேஷன் கேட்குறாங்க, ரிப்பீட்டடா 2 மார்க் கேட்டிருக்காங்க. வான் ஆர்கிள் மெத்தட் ஃபார் ரிஃபைனிங் ஜிர்கோனியம் ஆர் டைட்டானியம், இந்த கொஸ்டின் முக்கியம் தங்கம், 2 மார்க்ல வந்துகிட்டே இருக்கு. அப்ளிகேஷன் இல்ல யூசஸ் கேட்கலாம், என்னன்னா அலுமினியம், அயன், காப்பர், அப்புறம் கோல்டு. ஏன்னா நமக்கு புக் பேக்ல ஜிங்க் மட்டும் தான் இருக்கு. இதெல்லாம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன வரலாம் அப்படின்னா 1 வேர்டுக்கும் இது யூஸா இருக்கும், 2 மார்க்கும் உங்களுக்கு யூஸா இருக்கும். வாங்க செகண்ட் லெசன் பார்க்கலாம். யூனிட் 2 அலுமினியம் குளோரைடு இஸ் ஸ்டேபிள் வேரஸ் தாலியம் குளோரைடு இஸ் ஹைலி அன்ஸ்டேபிள் வை. இது வந்து பாத்தீங்கன்னா இன்னட் பெர் எஃபெக்ட் கீழே வரும். இதையும் சார் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன், அதோட பிளேலிஸ்ட்ல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் தங்குங்களா. அடுத்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் போரிக் ஆசிட், ஒரு தடவை 2 மார்க்ல கேட்டாங்க, இதை நம்ம எதிர்பார்க்கலாம். மெக்காஃபி ப்ராசஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின்யா. ப்ரிப்பரேஷன் அண்ட் யூசஸ் ஆஃப் ஆலம், யூசஸ் ஆஃப் ஆலம் ரிப்பீட்டடா கேட்குறாங்க, ப்ரிப்பரேஷன் ஒரு தடவை கேட்டிருக்காங்கயா. அடுத்து வாட் இஸ் பாஸ்டீன் அப்படின்னு சொல்லக்கூடியது, இது 1 வேர்டுக்கும் வருது, 2 மார்க்கும் வருது. எக்ஸ்பிளைன் த அசிடிக் பிஹேவியர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, 2 மார்க் கொஸ்டின். ப்ரிப்பரேஷன் ஆஃப் சிலிகோன் 3 மார்க்ல கேட்குறாங்க. அடுத்து போரான் நியூட்ரான் கேப்சர் தெரபி 2 மார்க்ல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமோனியா எதிர்பார்க்கலாம். ஆஸ்வால்ட் ப்ராசஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். ஆஸ்வால்ட் ப்ராசஸ் மூலமா நம்ம நைட்ரிக் ஆசிட் ப்ரிப்பேர் பண்ணுவோம், கேட்டே இருக்காங்க. இதையும் சார் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், அதாவது ஆஸ்வால்ட் ப்ராசஸ், கான்டாக்ட் ப்ராசஸ் ரெண்டுமே சார் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அது வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கீழே இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா நீங்க யூனிட் 3 பிளேலிஸ்ட்ல போய் பார்த்தாலே தெரியும், மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் நான் டிஸ்கஸ் பண்ணி வச்சிருக்கேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், படிச்சுக்கோங்க. அடுத்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் பாஸ்பீன், ஏதாவது ஒரு மெத்தட் படிச்சுக்கோங்க. பேசிக் நேச்சர் ஆஃப் பாஸ்பீன், இது ரொம்ப ரொம்ப முக்கியமா. ஹோம் சிக்னல் அப்படின்னு கேட்கலாம், இல்ல யூசஸ் ஆஃப் பாஸ்பீன் அப்படின்னு கேட்கலாம். ஹோம் சிக்னல் அடிக்கடி கேட்குறாங்க, படிச்சுக்கோங்க. அல்லோட்ரோபி ஃபார்ம் ஆஃப் சல்ஃபர், இதை நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு 1 வேர்டுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், 2 மார்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ப்ளீச்சிங் ஆக்ஷன் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு, ப்ளீச்சிங் ஆக்ஷன் ஆஃப் குளோரின், 2 கொஸ்டினும் ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டே இருக்காங்க, ஏதாவது ஒன்று வந்துகிட்டே இருக்கு, படிச்சுக்கோங்க. அடுத்த சொன்ன கான்டாக்ட் ப்ராசஸ் மூலமா சல்ஃபரிக் ஆசிட் ப்ரிப்பேர் பண்றது. டெஸ்ட் ஃபார் சல்ஃபேட் ஆர் சல்ஃபரிக் ஆசிட், இது முக்கியமா. டெக்கான் ப்ராசஸ்ல குளோரின் ப்ரிப்பேர் பண்றது, இந்த கொஸ்டின் முக்கியம், படிச்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் ப்ளீச்சிங் பவுடர், ஒரு மெத்தட் பார்த்துக்கோங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டர் ஹாலஜன் காம்பவுண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். இல்ல 3 மார்க்ல எப்படி கேட்குறாங்கன்னா வாட் இஸ் இன்டர் ஹாலஜன் காம்பவுண்ட், வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டர் ஹாலஜன் காம்பவுண்ட் அப்படின்னு சேர்த்து கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம், படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வாங்க நம்ம யூனிட் 4 பார்க்கலாம். யூனிட் 4ல பார்த்தா ஹோம் ரியூத்ரே ரூல் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், இது கேட்டிருக்காங்க.
ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டர்ஸ்டீஷியல் காம்பவுண்ட் 3 மார்க்ல கேட்குறாங்க. எக்ஸாம்பிள் ஆஃப் கேட்டலிட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிரான்சிஷன் மெட்டல். இதில் மொத்தம் 3 கொடுத்துருப்பாங்க ரியாக்ஷன். அது கண்டிப்பாக பார்த்துக்கோங்க, ஏன்னா உண்மையிலேயே அதை கேட்டுகிட்டே இருக்காங்க. அடுத்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமேட் அண்ட் டைக்ரோமேட் அயான் கண்டிப்பாக நீங்கள் வரைஞ்சு பார்க்கணும், ஏதாவது ஒன்று வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குரோமைல் குளோரைட் டெஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது எப்படி நான் வச்சுக்கணும்னு சார் வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது, பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் பெர்மாங்கனேட் அயான் கண்டிப்பாக வரைஞ்சு பார்க்கணும். பேஸ் ரியேஜென்ட்னா என்ன, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அந்த கொஸ்டின். யூசஸ் ஆஃப் பொட்டாசியம் டைக்ரோமேட்டும் யூசஸ் ஆஃப் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டும் முக்கியம், ஏதாவது ஒன்று கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து யூனிட் 6 பார்க்க போகிறோம். யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் ஐசோட்ரோபி அண்ட் ஐசோட்ரோபி கேட்க வாய்ப்பு இருக்குது. கிறிஸ்டல் லாட்டிஸ்னா என்ன, பிரிமிட்டிவ் நான் பிரிமிட்டிவ் படிச்சு வச்சுக்கோங்க, அந்த படமும் வரைஞ்சு பார்த்துக்கோங்க. நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் எஃப்சிசி வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின், நீங்கள் எஸ்சிக்கும் படிச்சுக்கோங்க பிசிசியும் படிச்சுக்கோங்க. அடுத்து பிராக் ஈக்குவேஷன் ரிப்பீட்டட் 3 மார்க் கொஸ்டின் கேட்டுட்டே இருக்காங்க, படிச்சுக்க தங்கங்களா. அதே மாதிரி பேக்கிங் எஃபிஷியன்சி ஆஃப் பிசிசி புக் பேக் கொஸ்டின், எஸ்சிக்கும் எஃப்சிசிக்கும் படிச்சுக்கோங்க, முக்கியமாக கேட்க வாய்ப்பு இருக்கு, ஏன்னா ரிப்பீட்டடாக கேட்டுட்டே இருக்காங்க. அடுத்து நம்பர் ஆஃப் வாய்ட்ஸ் ஃபார்ம்டு இன் ஆக்டாஹெட்ரல் வாய்ட் அண்ட் டெட்ராஹெட்ரல் வாய்ட், அதாவது என்னன்னா ஆக்டாஹெட்ரல் வாய்ட் எவ்வளவு இருக்கும் டெட்ராஹெட்ரல் வாய்ட் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி அந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ரைட் சைடில் ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும், அதில் N2N அப்படின்னு ஃபார்முலா போட்டிருப்பாங்க. டெட்ராஹெட்ரல் வாய்ட்னா 2N, ஆக்டாஹெட்ரல்னா N, ஏன்னா அதை வச்சு அப்டேட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதனால பார்த்துக்கிட்டாங்களா. அடுத்து பேக்கிங் எஃபிஷியன்சி ஆஃப் எஃப்சிசி, இப்போ தான் சார் சொன்னேன், இந்த கேள்வி ரொம்ப முக்கியமா. ஜிங்க் ஆக்சைடு இஸ் கலர்லெஸ் அட் ரூம் டெம்பரேச்சர், when it is heated it becomes yellow in color, why? இந்த கொஸ்டின் ரிப்பீட்டா கேட்டிருக்காங்க, படிச்சுக்கோங்க. இம்பியூரிட்டி டிஃபெக்ட்னா என்ன, பைசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னா என்ன, கண்டிப்பா படிச்சுக்கோங்க. வாங்க யூனிட் 7 பார்ப்போம். யூனிட் 7ல give the example for the first order reaction. புக் பேக்ல 0 order reaction இருக்கும், புக் இன்சைடு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். அடுத்து ஹாஃப் லைஃப் பீரியட் ஆஃப் 0 ஆர்டர் புக் இன்சைடு, ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து புக் பேக்கு. அடுத்து ஃபார்மோகைனடிக்ஸ்னா என்ன அப்படின்ற கொஸ்டின் படிச்சுக்கோங்க. யூனிட் 11ல தான் 24 கொஸ்டின்ஸ் இருக்கு. இதை நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு 5 கொஸ்டினா படிச்சு எழுதி பார்க்கணும், ஏன்னா ஈக்குவேஷன்ஸ் இருக்கும் ரியாக்ஷன்ஸ் இருக்கும், அதனால குழப்பம் வராமல் இருக்கிறதுக்கு 5 கொஸ்டினா நீங்க படிச்சு எழுதி பார்க்கணும். அது மட்டும் இல்லாம இந்த யூனிட் 11 புக் பேக் எவாலுவேஷன் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கீழே இருக்கு, பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்பானிஃபிகேஷன் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின், லூகாஸ் டெஸ்ட் விக்டர்மேட் டெஸ்ட் மாத்தி 5 மார்க் 3 மார்க் மாதிரி வந்துட்டே இருக்கு, பார்த்துக்கிட்டாங்களா. சேஸ் ஆஃப் ரூல் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது, இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கீழே இருக்கு, பார்க்காத பார்த்துக்கோங்க. ஸ்வான் ஆக்சிடேஷன் எஸ்டரிஃபிகேஷன், ஆக்சிடேஷன் ஆஃப் கிளைகால் ஆக்சிடேஷன் ஆஃப் கிளிசரால் ரெண்டுமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கீழே இருக்கு, பார்க்காத பார்த்துக்கோங்க. ஏன்னா ஈஸி ட்ரிக்ஸ் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆக்சிடேஷன் ஆஃப் கிளைகால் வித் பெர்ஐயோடிக் ஆசிட் ரிப்பீட்டட் 2 மார்க் கொஸ்டின். ப்ரிப்பரேஷன் ஆஃப் நைட்ரோகிளிசரின் இதுவும் கேட்டுட்டு இருக்காங்க, படிச்சுக்கிட்டாங்களா. அடுத்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் அக்ரோலின், ஆக்சிடேஷன் ஆஃப் கிளிசரால் தான் சார் சொன்னேன். யூசஸ் ஆஃப் எத்திலின் கிளைகால், இந்த விஷயம் சொல்லிக்கிறேன். யூனிட்ல கூட எல்லா யூசஸும் நீங்க படிக்கணும், ஏன்னா ஏதாவது ஒன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 வேர்ட்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, 2 மார்க்லையும் கேட்டலாம். ஆனால் நான் ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின்ஸ் மட்டும் இங்கே கொடுத்துருக்கேன், பார்த்துக்கிட்டாங்களா. அடுத்து டவுஸ் ப்ராசஸ் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். ஸ்காட்டன் பவுமன் ரியாக்ஷன், இந்த மாதிரி நேமிங் ரியாக்ஷன்லாம் கண்டிப்பாக நீங்கள் படித்து எழுதி பார்த்துருக்கணும். இந்த ஒட்டுமொத்த நேமிங் ரியாக்ஷன் 11th லெசன் சரி 12th 13th சரி இந்த 3 லெசனுடைய புக்கு இன்சைடில் இருக்கக்கூடிய நேமிங் ரியாக்ஷன் எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எழுதி வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், படித்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ், ப்ரிப்பரேஷன் ஆஃப் பிக்ரிக் ஆசிட் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ரீமன் டீமன் ரியாக்ஷன், Tallinn reaction important 2 mark question, coupling reaction important 2 mark question, test to differentiate alcohol and phenol repeated கேட்டிருக்காங்க. அடுத்து auto oxidation of ethers 2 mark question மா. Friedel-Crafts reaction, uses of diethyl ether, uses of anil. ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஈத்தரை பொறுத்த வரைக்கும் 2 தான் யூசஸ் இருக்கு, அதனால ஏதாவது ஒன்று வர வாய்ப்பு இருக்கு, இல்லை ஒன்றுக்கு வர வாய்ப்பு இருக்கு, படிச்சு வச்சுக்கோங்க. யூனிட் 12 பார்ப்போம் வாங்க. யூனிட் 12 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 31 கொஸ்டின்ஸ் இருக்குமா, சரிங்களா. இதை நீங்க எல்லாமே பார்ட்டா பிரிச்சு படிச்சு எழுதி பார்க்கணும், அப்பதான் உங்களுக்கு அந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில இருந்து பயம் விட்டு போகும். பாருங்க, ரோஸ்மேன் ரிடக்ஷன், அடுத்து ஸ்டீஃபன் ரியாக்ஷன், செலக்டிவ் ரிடக்ஷன் ஆஃப் சயனைடு இது ஒருத்தன் கேட்டிருக்காங்க. இடாட் ரியாக்ஷன், கேட்டர்மேன் ஹோச் ரியாக்ஷன்,
ஃபிடல் கிராஃப்ட் அசைலேஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் யூரோட்ரோபின், அப்புறம் யூசஸ் ஆஃப் யூரோட்ரோபின். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. இதுக்கு ஸ்ட்ரக்சர் நீங்கள் வரையணும். பாஃப் ஆஃப் ரோல், அடுத்து கிளைமென்ஷன் ரிடக்ஷன், ஊல்ஃப் கிருஷ்ணர் ரிடக்ஷன், ப்ரிப்பரேஷன் ஆஃப் பினக்கோல் ரிப்பீட்டாக கேட்குறாங்க. மெக்கானிசம் ஆஃப் ஆல்டால் கண்டென்சேஷன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். இது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கு, பார்க்காம பார்த்துக்கோங்க. அப்புறம் கிராஸ்டு ஆல்டால் கண்டென்சேஷன் 2 மார்க்ல கேட்குறாங்க. கிளைன்சன் ஸ்கீமிக் கண்டென்சேஷன், மெக்கானிசம் ஆஃப் கன்னிசார் ரியாக்ஷன், 2 மெக்கானிசம் தான் இந்த லெசன்ல இருக்கு, அது ரிப்பீட்டாக கேட்டு இருக்காங்க, படிச்சுக்கோங்க. 5 மார்க் கொஸ்டின். கிராஸ்டு கன்னிசார் ரியாக்ஷன் 2 மார்க் கொஸ்டின். பென்சோயின் கண்டென்சேஷன், அடுத்து பெர்கின்ஸ் ரியாக்ஷன், நவநகல் ரியாக்ஷன், ப்ரிப்பரேஷன் ஆஃப் சிஃப் பேஸ் கேட்டிருக்காங்க 2 மார்க்ல. அதே மாதிரி ப்ரிப்பரேஷன் ஆஃப் மேலசைட் கிரீன் டை, இதுவும் 2 மார்க்ல கேட்டிருக்காங்க. டெஸ்ட் ஃபார் அல்டிகைட், இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். அடுத்து டெஸ்ட் ஃபார் கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். ஹோல்ஃப் எலக்ட்ரோலைட்டிக் டீகார்பாக்சிலேஷன், ஹெல்-ஹோல்ஹார்ட் ஜெனன்ஸ்கி ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம், இல்ல HVZ ரியாக்ஷன் சொல்லுவாங்க, இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். ரிடக்ஷன் ஆக்ஷன் ஆஃப் ஃபார்மிக் ஆசிட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். அடுத்து டிரான்ஸ் எஸ்டரிஃபிகேஷன், இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். கிளைசன் கண்டென்சேஷன், ஆம்போடெரிக் கேரக்டர் ஆஃப் அமைட், ஹாஃப்மன்ஸ் டிரைவேஷன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 31 கொஸ்டின்ஸ் இருக்குமா. நீங்க கண்டிப்பா படிச்சு எழுதி பார்க்கணும். இன்னொரு விஷயம், நீங்க இதெல்லாம் படிச்சுட்டே வாங்க. நான் இதுக்கு முன்னாடி கேட்ட குவார்டர்லி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரையும் டிஸ்கஸ் பண்ண போறேன். நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க ஸ்டார்டிங்ல இருந்தே பப்ளிக் எக்ஸாம் நினைச்சுக்கிட்டே நீங்க இதை படிச்சா மட்டும்தான் நீங்க ஒவ்வொரு பார்ட்டா கம்ப்ளீட் பண்ண முடியும். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் மிட்டத்துல 5 லெசன் படிச்சோம், இப்போ குவார்டர்லிக்கு 9 லெசன் படிக்க போறோம். ஹாஃப் அலிக்கு நீங்க ஃபுல் லெசனுமே படிக்கணும், அதாவது 15 லெசனுமே படிக்கணும். அப்போ நீங்கள் இப்போ படித்து வச்சுக்கிட்டா தான் அடுத்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் லூஸில் விட்டுறாதீங்க, ரொம்ப சின்சியராக படிங்க. ஏன்னா நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு மார்க்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. நான் அடுத்தடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸை என்ன பண்ணுறேன் டிஸ்கஸ் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நின்றுருங்க மாணவ தங்கங்களா. நன்றி.